காலபுருஷனுடைய 9ஆம் வீடு, குரு பகவான் மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய வீடு, மூலம், பூராடம், உத்திராடம் போன்ற 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு. இப்போ தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆகுது. தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா படாத பாடு. இது வரைக்கும் டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் பட்டவங்க தான் தனுசு ராசி. இந்த ஆங்கில புத்தாண்டு அவங்களுக்கு வாழ்க்கையை மறுபடி கொண்டு இதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட அதிகப்படியான பண வரவு, அதிகப்படியான பொருள் வரவு, அதிகப்படியான பதவிகள், அதிகப்படியான நிம்மதி, அதிகப்படியான சந்தோஷங்கள் அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு வருது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கல்வியில் மேம்பட ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். 3ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி மருத்துவத்தில் அட்மிஷன் கிடச்சி மருத்துவத்துறையே ப்ரொஃபஷனாக எடுக்குவாங்க. அதே மாதிரி ராசிநாதன் 6ல் மறைய போகிறார். அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி போது ராசிநாதன் 6ல் மறைஞ்சாலும் கூட இவர்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது. காரணம், அது 7ஆம் இடம் என்பது ராசிக்கு அவ்வளோ உகந்த இடம் இல்லை. இருந்தாலும் ராசிநாதன் 6ல் மறைஞ்சா கூட இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருள் நஷ்டமெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். செலவு பண்ணும்போது சுப செலவுகளை உருவாக்குவார். அதாவது வீடு வாங்குவது, கார் வாங்குவது, ஜுவல்ஸ் வாங்குவது, அது போன்ற சுப செலவுகளை உருவாக்குவார். அதே மாதிரி கேது இவங்களுக்கு 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துலையும் இருக்குது. ராகு சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உடலில் உபாதைகள் கண்டிப்பாக வரும். பெரிய அளவில் இருக்காது. டெம்பரரியாக ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் டாக்டர்கிட்ட போட்ட மாதிரி வாரம் போயிட்டு வருவாங்க. மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் தனுசு ராசிக்கு வரவே முடியாது. அதனால் பயப்பட வேண்டாம். அது மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உருவாகும். அதன் மூலிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்கால ஆண்டு. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐடி துறை, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக வருகிறது. ஆசிரியராக பணிபுரிவர்களுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் அவங்க கேட்ட இடத்துக்கே வரக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு ஆண்டாக வருது. மொத்தத்தில் தனுசு ராசிக்கு வில்லையே வளைக்க முடியாத இடத்துல கூட ராமன் வில்ல வளைச்சா மாதிரி இந்த ஆண்டு இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிசய ஆண்டாக வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை.